இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். SPRM விசாரணையில் ஆஜராகினார் முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி. கில்லான் பள்ளத்தாக்கில் தனது முன்னாள் அதிகாரிகளின் வீட்டில் 170 மில்லியன் ரிங்கிட் ரொக்கமும் 70 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள தங்க கட்டிகளும் இன்னும் சில விலை உயர்ந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டது தொடர்பில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையில் ஆஜராகினார். தனக்கு உடல் நலம் சரியில்லை என்று கூறி 2 முறை SPRM விசாரணையில் ஆஜராக தவறிய இஸ்மாயில் சப்ரி நேற்று மார்ச் 12ஆம் தேதியுடன் மருத்துவ விடுப்பு முடிவடைந்ததை தொடர்ந்து இன்று SPRM விசாரணையில் ஆஜராக வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகினார். காலை 9:46 மணியளவில் இஸ்மாயில் சப்ரியின் கார் புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்தின் பிரதான நுழைவாயிலில் நுழைந்தது. பிரதான நுழைவாயிலில் தனது கார் கண்ணாடியை இறக்கி அவ்விடத்தில் குழுமியிருந்த செய்தியாளர்கள், புகைப்படக்காரர்களை நோக்கி இஸ்மாயில் சப்ரி கையசைத்தார். இஸ்மாயில் சப்ரியிடம் கடந்த மார்ச் 7ஆம் தேதி வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டியிருந்தது. எனினும் அவரின் உடல்நிலை காரணமாக விசாரணையை SPRM ஒத்திவைத்தது. மொத்தம் 177 மில்லியன் ரிங்கிட் பணமாகவும் பொருளாகவும் கைப்பற்றப்பட்ட இஸ்மாயில் சப்ரி சம்பந்தப்பட்ட இந்த விசாரணையில் அவர் ஒரு சாட்சி அல்ல, மாறாக சந்தேக நபராக SPRM வகைப்படுத்தியுள்ளது. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக 93,30,000 ரிங்கிட் மதிப்புள்ள 13 வங்கிக் கணக்குகளை SPRM முடக்கியுள்ளது. நாட்டின் முதலாவது பெண் தலைமை நீதிபதியான துன் தங்கு மைமூன் துவான் மாட் அவர்களின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் தெளிவாக தெரியவில்லை. நீதி பரிபாலனத்தில் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கின்ற 6 நீதிபதிகள் மற்றும் 2 நீதித்துறை உயர்நிலை அதிகாரிகள் இவ்வாண்டில் பதவி ஓய்வு பெறுகின்றனர். எனினும் அவர்களின் பதவிக்காலம் மேலும் 6 மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் கடந்த 2019ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி நாட்டின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட தங்கு மைமூன் வரும் ஜூன் மாதம் பணி ஓய்வு பெறுகிறார். இந்நிலையில் அவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. அரசியல் கட்சிகளில் மகளிர் பிரிவு முற்றாக துடைத்தொழிக்கப்பட வேண்டும் என்று வழக்கறிஞரும் சமூக போராட்டவாதியுமான அம்பிகா ஸ்ரீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் மகளிருக்கென்று தனிப்பிரிவு இருப்பது கட்சியின் தலைமைத்துவத்தில் ஆண் ஆதிக்கத்தை மேலோங்க செய்கிறது. இது ஆண்களின் நிலையை வலுப்படுத்துவதாகவே உள்ளது என்று மண்டீரி என்ற ஓர் அரசு சாரா இயக்கம் ஏற்பாடு செய்த நிகழ்வில் உரையாற்றுகையில் பர்சே இயக்கத்தின் முன்னாள் தலைவரான அம்பிகா இதனை வலியுறுத்தினார். மகளிர் ஒரு தனிப்பிரிவாக இயங்கும் போது முடிவெடுப்பது மற்றும் உத்தரவுகளை பிறப்பிப்பது போன்றவற்றை ஆண்கள் தங்கள் கைகளில் எடுத்துக் கொள்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் சமத்துவம் என்று வாதிடும் நாம் ஆட்சிக்கு வித்திடும் அரசியல் கட்சிகளில் மட்டும் மகளிருக்கென்று ஏன் ஒரு தனிப்பிரிவு என்று அம்பிகா வினவினார். மகளிர் என்றால் குடும்பம் மற்றும் குழந்தைகள் என்ற ஒரு வட்டத்திற்குள் இருக்க வேண்டுமா? மகளிர் என்று கூறி ஒரு தனிப்பிரிவு ஒதுக்கப்படுவது அரசியலில் பெண்களுக்கு சமமான அந்தஸ்தை வழங்காது என்பதை அம்பிகா கடுமையாக வாதிட்டார். புட்டாலிங் ஜயாவில் 2 கார்களில் பயணம் செய்த நபர்கள் சாலை நடுவே தங்கள் கார்களை நிறுத்திவிட்டு அடிதடியில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணையை முடுக்கியுள்ளதாக புட்டாலிங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். இந்த காணொலி கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:40 மணி முதல் வைரலாகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். 2 பெருடுவா மைவி ரக கார்களில் வந்த 2 கும்பல்கள் தங்கள் காரை நிறுத்திவிட்டு சாலை நடுவே ஒருவரையொருவர் அடித்துக் கொள்வதை அந்த காணொலி சித்தரிப்பதாக ACP ஷாருல் நிசாம் தெரிவித்தார். சாலையை பயன்படுத்தும் மக்கள் சட்டதிட்டங்களை மதித்து பொது ஒழுங்கை கடைபிடிக்குமாறு ACP ஷாருல் நிசாம் அறிவுறுத்தினார். பினாங்கு பயான் லபாஸ் அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து சீனாவிற்கு புறப்பட ஆயத்தமான முதியவர் ஒருவரும் அவரின் நண்பரும் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். விமான நிலையத்தின் புறப்பாடு பகுதியில் அமர்ந்திருந்த வேளையில் தனது நண்பரின் பயண பெட்டியில் வெடிகுண்டு இருப்பதாக விளையாட்டாக அந்த முதியவர் கூறியது அவருக்கே வினையானது. நண்பரின் பயணப்பட்டியை சோதனை செய்யும் வகையில்
64 வயது முதியவரும் அவரின் 60 வயது நண்பரும் விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டதாக பினாங்கு பாராடயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சசாலி அடாம் தெரிவித்தார். பின்னர் அந்த இரு நபர்களின் பயண பெட்டிகளை சோதனையிட்ட போலீசார் அவற்றில் வெடிகுண்டு இல்லை என்பதை உறுதிப்படுத்தினர். தங்களை விடுவித்து விடுவார்கள் என்று காத்திருந்த அவ்விரு நண்பர்களும் சீனாவிற்கு செல்ல முடியாமல் விசாரணைக்கு ஏதுவாக மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு கொண்டு வரப்பட்டனர் என்று ACP சசாலி குறிப்பிட்டார். சீனாவிற்கு செல்லும் பயண மகிழ்ச்சியில் அந்த முதியவர் செய்த குறும்புத்தனத்தால் இருவரும் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு குற்றவியல் சட்டம் 506 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ACP சசாலி ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். ரமலான் சந்தையில் கூட்ட நெரிசலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பெண்களை மானபங்கம் செய்து வந்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பஹாங் தமர்லோ லுரா சுமந்தன் ரமலான் சந்தையில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த மானபங்க சம்பவங்கள் தொடர்புடைய காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலானதை தொடர்ந்து அந்த சந்தேக பேர்வழி அடையாளம் காணப்பட்டதாக தமர்லோ மாவட்ட போலீஸ் தலைவர் மஸ்லான் ஹசான் தெரிவித்தார். முதல் சம்பவம் கடந்த மார்ச் 6ஆம் தேதி நடந்துள்ளது. சந்தையில் நடந்து சென்று கொண்டிருந்த 26 வயது பெண்ணிடம் அந்த நபர் சில்மிஷம் செய்துள்ளார். அதன் பின்னர் கடந்த திங்கட்கிழமை 23 மற்றும் 27 வயதுடைய இரு பெண்களிடம் அதே நபர் பாலியல் சேட்டையில் ஈடுபட்டுள்ளார் என்று மஸ்லான் ஹசான் குறிப்பிட்டார். 3 பெண்களும் அளித்த புகாரை தொடர்ந்து ஒரு வேலையற்ற 41 வயதுடைய நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். போதைப்பொருள் உட்கொண்ட நிலையில் தாம் செலுத்திய கார் கணவன் மனைவி பயணித்த காரை மோதி தள்ளி அவ்விருவருக்கும் மரணம் விளைவித்ததாக குத்தகையாளர் ஒருவர் பெரா பரிட் புந்தார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். ஜூஹான் என்ற 20 வயதுடைய அந்த குத்தகையாளர் மஜிஸ்ட்ரேட் முகமது ஷஃபுல் அக்மல் முகமது ரசி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த மார்ச் 5ஆம் தேதி காலை 7:50 மணியளவில் பேரா கிரியான் மாவட்டத்திற்கு உட்பட்ட கொலகுராவில் 59 வயது பஹாருடின் அமாட் மற்றும் அவரின் 66 வயது மனைவி சனே இஸ்மாயில் ஆகியோருக்கு மரணம் விளைவித்ததாக அந்த குத்தகையாளர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 15 ஆண்டு சிறை மற்றும் 1 லட்சம் ரிங்கிட் வரை அபராதம் விதிக்க வகை செய்யும் 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அந்த குத்தகையாளர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.